இந்த நபரு கடலுக்கடியில எதையோ பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அது என்னன்னா மிகப்பெரிய சங்கிலியை போட்டு எதையோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா ஒரு செயின் கிடையாது, ஏகப்பட்ட ராட்சத செயின்களை போட்டு எதையோ கட்டி வச்சிருக்காங்க. அதனால அவரு பயந்து போய் உடனே நீந்தி தண்ணிக்கு அடியில இருந்து மேல வந்துடுறாரு. வந்து பார்த்தா அங்க ஒரு ராட்சத அலை இவர் இருக்கிற இடத்தை நோக்கி வருது. அதனால உடனே அவருடைய கழுதை என்ன பண்ணுதுன்னா அதோடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி அவரை தூக்கிக்கிட்டு அப்படியே பறந்து அந்த அலையில இருந்து காப்பாத்தி அவரை வெளியில கூட்டிட்டு வந்துருது. மேல வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கழுதையும் அவரும் சேர்ந்து அவருடைய நனைஞ்சு போன துணி அப்படியே புளியறாங்க. அதுக்கப்புறம் அவரு அப்படியே திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா அங்க ஒரு பெரிய மலையே செயின்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது. இவங்க அதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அதுல ஒரு பெரிய கண்ணு இருக்குது. அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது அது மலையெல்லாம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய திமிங்கலம்னு சொல்லிட்டு அதோடைய கண்ணுல இருந்து வேற தனக்கு உதவி பண்ண சொல்லி கண்ணீர் வடியுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கவலையா போயிடுது. அதனால நம்ம எப்படியாவது அந்த திமிங்கலத்துக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் தண்ணியில நனைஞ்சிருந்ததுனால அவருக்கு திடீர்னு தும்மல் வந்துருது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு புது ஐடியா வருது. உடனே அவருடைய கழுதை மேல உட்கார்ந்துகிட்டு அப்படியே பறந்து போக ஆரம்பிக்கிறாரு. பறந்து எங்க போறாருன்னா அந்த திமிங்கலத்துடைய மூக்குக்குள்ள போறாரு. உள்ள கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த கழுதை அதோடைய ஷார்ப்பான ரெக்கையை வச்சு அந்த திமிங்கலத்துடைய மூக்குல அப்படியே சுரண்டுது. சுரண்டின உடனே அந்த திமிங்கலத்துக்கு தும்மல் வர மாதிரி இருக்கும் போல. அதனால அந்த திமிங்கலம் கொஞ்சம் கொஞ்சமா வாயை திறக்க அங்க இருக்கிற ஒவ்வொரு சங்கிலியா அப்படியே அறுத்துக்கிட்டு விழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த திமிங்கலம் அப்படியே தும்மிடுது. தும்முன அடுத்த செகண்டே பார்த்தா எல்லா சங்கிலியும் அறுத்துக்கிட்டு இவங்களும் அப்படியே அதுக்குள்ள இருந்து வெளியில வந்துடுறாங்க. இவங்க மட்டும் இல்லாம அந்த திமிங்கலத்துடைய வயித்துக்குள்ள ஏகப்பட்ட கப்பல்லாம் இருந்திருக்கும் போல. அது எல்லாமே இப்ப வெளியில வந்துருது. ஆக்சுவலா இந்த கழுதை இவருக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னா இவங்க ஊர்ல ஒரு விவசாயி இருந்திருப்பாரு. அவருடைய நெற்பயிர் எல்லாம் இரவு நேரத்துல ஏதோ ஒண்ணு வந்து நாசம் பண்ணிட்டு போயிடும். அதுக்காக அவரு ஒரு நாள் நம்ம ஹீரோவை பாதுகாப்புக்கு போட்டிருப்பாரு. அன்னைக்கு பார்த்தா ஒரு மிகப்பெரிய குதிரை அந்த இடத்துக்கு வந்திருக்கும். அந்த வெள்ளை குதிரையை நம்ம ஹீரோ கயிறு போட்டு பிடிக்கலான்னு பாப்பாரு. ஆனா அது நம்ம ஹீரோவையே இழுத்துக்கிட்டு அங்க இருந்து பயங்கர ஸ்பீடா அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சிடும். அப்படி அது போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குளத்துக்குள்ள விழுந்து வெளியில வர முடியாம உள்ளேயே மாட்டிக்கும். அதை நம்ம ஹீரோ தான் கயிறை பிடிச்சி இழுத்து ரொம்பவே கஷ்டப்பட்டு காப்பாத்தி வெளியில எடுப்பாரு. அதனால அது நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடும். அதுக்கப்புறம் இவர் மறுநாள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவர் கண் முன்னால ரெண்டு கருப்பு கொளுத்த குதிரைகளும் இந்த குட்டி மந்திர கழுதையும் இருந்திருக்கும். அந்த கழுதை தான் இவர்கிட்ட நீ நைட் அந்த குதிரையை காப்பாத்தினதுக்காக அந்த குதிரை தான் இதெல்லாம் உனக்கு பரிசா கொடுத்துச்சுன்னு சொல்லும்.